கத்தார் ஏர்வேஸ் வருது. ஸோ நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல நான் அதிகமாக இந்தியன்ஸ் பார்ப்பேன், இங்கே கம்மி. அண்ணா உங்கள் பேர்? என் பேர் சுருளிராஜன். உங்களை வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மை கிச்சன். எங்கே நிற்கிறேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏர்போர்ட் தான். எங்கே போகிறேன் அப்படி தானே, நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி எந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் இனிமேல். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பண்ணி போகலாம். எங்கே நின்று சப்ஸ்கிரைப்லாம் கேட்குறேன் பாருங்கள் ஏர்போர்ட்டில். ஓகேங்க, பாய். நாங்கள் இந்தியா போகிறோம். யா, லெட்ஸ் கோ. ஆனால் கொஞ்சோண்டு கவலையாக இருக்குது. கொஞ்சோண்டு இல்லை, நிறையாவே கவலையாக தான் இருக்குது. நான் செக் பண்ணிக்கிறேன். எத்தனை பேர் ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நானும் இந்த வருஷம் ஓட்டு போட போகிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா நான் ஓட்டு போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது என்டபி ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம். போகிறோம் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஃப்ளைட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட. இன்றைக்கி வித்தியாசமாக வேறு ஒரு ஏர்போர்ட் பார்க்க போகிறேன். இது வரைக்கும் என் வீடியோவிலே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஏர்போர்ட்டை பார்க்கலாம் அந்த வீடியோவில். எப்படி இருக்கு? ஸோ இதான் இதான் ஏர்போர்ட். உகாண்டா ஏர்போர்ட் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஃப்ளைட்டுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். எங்கள் ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக எத்தனை மணிக்கு? 6:40க்கு சொல்லியிருக்காங்க. 4 மணிக்கு உள்ளே வந்தாச்சு. பாபா, துபாய் சாக்லேட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. எல்லாமே டாலரில் தான். நிறைய இருக்காண்ணா. இது என்னன்னு தெரியுதா? இது பார்த்தீங்கன்னா பாப்கார்னு கலர் கலராக பொரிச்சு வச்சுருக்காங்க. இது ஏர்போர்ட்டில் உள்ள கடையில் தான் இருக்குது. நல்ல வேலை வெண்பாக்கு இது என்னன்னு தெரியல. யூ வாண்ட் பை சம்திங்? எங்களுக்கு எவ்வளோ ஃப்ளைட் சார்ஜ் வந்ததுன்னு சொல்லட்டுமா? நாங்கள் வந்த டைம் வார் நடந்துட்டு இருந்த டைம் அப்படிங்கிறதுனால நாங்கள் புக் பண்ணும்போது கரெக்டாக ஃப்ளைட் சார்ஜ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. அதனால் என்ன பண்ணோம், எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸில் போட்டோம். நாங்கள் புக் பண்ணிவிட்டு ஒரு 4 நாளில் பார்த்திங்கன்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. $1400 வரைக்குமே வந்தது. ஆனால் இப்போ எனக்கு எவ்வளோன்னு சரியாக தெரியலை. நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டாலர்னால் 94 ரூபா. ஸோ நாங்கள் வந்தது ஒரு $850 இருக்கும்போதே நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஒரு டிக்கெட் $850 இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாமே ஜாஸ்தி தான். சில பேர் எத்தனை ஃப்ளைட் மாறி வருவீங்க அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. எங்களுக்கு ஒரே ஒரு டிரான்சிட் தான் இருக்கும். இப்போ நாங்கள் வர்றது எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறதுனால எத்தியோப்பியாவில் இறங்கிட்டு நாங்கள் வருவோம். அடிசபா வருவோம். நான் நம்ம ஊர் ஃப்ளைட்லேருந்து துபாய் வருவேன்னா எனக்கு வேறு ஊர் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம மக்கள் அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த ஃப்ளைட்டில் வரும்போது எனக்கு இந்தியன்ஸே நான் பார்க்காத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் யுகாண்டா ஏர்லைன்ஸ் இருந்ததுனால நிறைய பேர் யுகாண்டா ஏர்லைன்ஸில் தான் போனாங்க. எத்தியோப்பியன் ரொம்ப கம்மியாக தான் வந்தாங்க. எத்தியோப்பியன் ஃப்ளைட்டு. இப்போ நம்ம உகாண்டாலேருந்து எத்தியோப்பியா போவோம். ஸோ 2 மணி நேரத்தில் அங்கே போயிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே 2 hours டிரான்சிட். அங்கேருந்து சென்னை போக ஒரு 7 hours கிட்ட ஆகும். ஸோ எத்தியோப்பியா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இங்கே 6:40க்கு தான் இங்கே ஃப்ளைட்டுக்கே வந்தோம். ஆமாம், நாங்கள் ஆனால் போர்டிங் 3:30க்கெல்லாம் முடிச்சிட்டோம். 3:30க்கு முடிச்சுட்டு 4 மணிக்கு கேட்டுக்கு 4:45க்கெல்லாம் வந்துட்டோம். அதுலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறோம் தெரியுமா? ஃபஸ்ட் டைம் தானே எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ்? ஃபஸ்ட் டைம். இது கொஞ்சம் சின்ன ஃப்ளைட்டு. ஏர் அரேபியாவோட கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்டாக இருக்குது. அங்கே இருந்து போகும்போது தான் பெரிய ஃப்ளைட் வருமா.
இங்கேயுமே ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் போடும்போதே சொல்லியாச்சு, என்ன ஃபுட்டுலாம் எனக்கு தெரியாது. அங்கேயுமே உண்டு. தூக்கம் தான் வரும்னு நினைக்கிறேன். பை. ஃப்ளைட்டில் வந்து ரொம்ப சத்தமாக பேச முடியாது, அதான் நான் சைலண்டாக பேசுகிறேன். எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. போன தடவை சூப்பராக ஃப்ளைட் வீடியோ எடுத்தோம். இந்த தடவை எங்களுக்கு கரெக்டாக விங்குக்கு நேராக கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குமான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு 2 ஃப்ளைட்லேயுமே அப்படி தான் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் வந்து எத்தியோப்பியா போயிட்டுருக்கோம். உகாண்டாலேருந்து கிளம்பி ஒரு 40 மினிட்ஸ் ஆக போகுது. ஃபுட்டு கொடுத்தாங்க. என்னென்ன ஃபுட்டுன்னு வாங்க பார்க்கலாம். இதான் வந்து எத்தியோப்பியா ஃப்ளைட்டில் நமக்குள்ள சாப்பாடு. இது வந்து சிக்கன், ஒரு ரைஸும் சிக்கனும் தெரியுதா, ரைஸும் சிக்கனும் கேரட்டும். அடுத்து இது வந்து கடலை, பீன்ஸ் எல்லாம். பிஸ்கெட், குக்கீஸ், ஒரு பன்னு. இது என்னப்பா? பட்டர், சீஸ். எங்கள் பாப்பாவுக்கு சாப்பாடு வரல, ஏன்னா அவங்க தூங்குறாங்க. ஸோ அதனால் இப்போ வேண்டான்னு சொல்லியாச்சு. சிக்கன் தான் ஏதோ வித்தியாசமாக இருக்குது. வாங்க இதை டேஸ்ட் பார்ப்போம். 10 minutes past 9 p.m. local time. That will be 30 minutes behind our screen. Like this, sorry for the inconvenience. It was literally terrible after. எத்தனை பேர் ஃப்ளைட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்கள். நான் வந்தப்போ ஃப்ளைட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணவங்க சொன்னாங்க, என் வீட்டுக்காரவங்க தான். அதுக்கப்புறம் நான் வந்து ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் வீட்டிலேருந்து கொண்டு வருவேன். நாங்கள் எது டேஸ்ட் பார்ப்போம்மா. ஜில்லுன்னு இருக்கும். ப்ரோட்டீன், ஃபுல்லாக ப்ரோட்டீன். ரைஸு ஆனால் இது வந்து நம்ம இந்தியன் சாப்பாடு கிடையாது. நான் உங்களுக்கு வாங்கிக்கிறேன். சிக்கனு, ரைஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம். உனக்கு என்ன சாப்பாடு? அதே தானே. சிக்கன் இது எப்படி இருக்கு? அடுத்து கேரட் இருக்கு பாரு. வெண்பாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். வெண்பா இஸ் ஸ்லீப்பிங். எத்தனை பேருக்கு வந்து இந்த ஃப்ளைட் ஜேர்னி வந்து ரொம்ப பிடிக்கும்? எத்தனை பேருக்கு எப்படா ஏறுவோம், எப்படா வீட்டில் போய் இறங்குவோம் அப்படிங்கிற ஃபீல் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த ஊருன்னு சொல்லு? அடிசபா. அடிசபா வந்தாச்சு. சென்னை. சென்னை. ஓ தேங்க்யூ. அப்போ எத்தியோப்பியன்ஸ் தமிழ் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்களா? ஓகே ஓகே. அவங்க இவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, எத்தியோப்பியன் லாங்குவேஜ். என்னது? எத்தியோப்பியன். அவங்களோட எத்தியோப்பியனோட மொழியை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது.
அந்த எழுத்தை. நான் இப்போ வந்து எத்தியோப்பியன் ஏர்போர்ட், இது என்ன அடிசபா ஏர்போர்ட்டில் இருக்கேன். என்னை பார்க்க துபாய் ஏர்போர்ட் மாதிரியே இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ் டைம் இருந்ததுனால 1 ஹவர் ஆகிடுச்சு செக்யூரிட்டி எல்லாம் முடிச்சுட்டு வரேன். இப்போ வந்து 1 ஹவர் இருக்குது. நாங்கள் இப்போ கேட்டுக்கு போக போகிறோம். A2க்கு போக போகிறோம். பக்கம்தான். ஸோ நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்குது. நம்ம பார்த்துட்டே போவோமா? ஆனால் நான் வந்து மேக்ஸிமம் மிடில் ஈஸ்ட் தான் இது வரைக்கும் போயிருக்கேன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆஃப்ரிக்கா கண்ட்ரியில் டிரான்சிட் ஆகிறது. ஸோ நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. மிடில் ஈஸ்ட்டில் நான் அதிகமாக இந்தியன்ஸ் பார்ப்பேன், இங்கே கம்மியாக தான் பார்க்குறேன். பட் யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வாங்க டியூட்டி ஃப்ரீ ஷாப் பார்ப்போம். இது வந்து நம்ம நிற்கிறது டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில். பாருங்களேன், எல்லாமே டாலரில் தான் போட்டிருக்காங்க. நாங்கள் ஒவ்வொன்றையும் கன்வெர்ட் பண்ணணுமே. $22, $10 37,000 சில்லிங்ஸு. $14. நாங்கள் இந்தியன் மணியெல்லாம் கன்வெர்ட் பண்ண மாட்டோம். யுகாண்டா சில்லிங்ஸ் கன்வெர்ட் பண்ணால் தான் புரியும். ஏர்போர்ட்டில் மட்டும் எப்படி தான் டைம் போகுன்னே எங்களுக்கு தெரியாது. ஸோ நான் ஃப்ளைட் டைமை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், போர்டிங் டைம் அப்படின்னு நினச்சிட்டேன். அதனால் நான் கடைசி நேரத்தில் வேகமாக போகிறது மாதிரி இருந்தது. ஸோ உண்மையிலே நீங்கள் இப்போ எத்தியோப்பியா வந்து வர்றீங்க அப்படின்னா ரொம்பலாம் நமக்கு டைம் இருக்கிறது மாதிரி இருக்காது. ஏன்னா அங்கே நம்ம ஜஸ்ட்டு ஃப்ளைட்டில் இருந்துட்டு வர்றோம்ல, நடந்து வர்றதே 1 ஹவருக்கு மேலே ஆகிடுது. அதனால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் கடன் லாஸ்ட்டில் போகிறது மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா உங்கள் பேர்? என் பேர் சுர்லிராஜன். சுர்லிராஜன். உங்களை வீடியோவில் போடலாம் தானே? கண்டிப்பாக போடலாம். ஸோ இவங்களை நான் வந்து எத்தியோப்பியன் ஏர்போர்ட்டில் அடிசபாவில் பார்த்தேன். ஸோ ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஸ்னேகல்லேருந்து வந்திருக்கீங்க. வீடியோ பார்ப்பீங்க கண்டிப்பாக. நான் உங்களோட சப்ஸ்கிரைபர். ஓகே. எத்தியோப்பியாவை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லட்டுமா? ஆக்சுவலி ஆஃப்ரிக்காவோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கண்ட்ரி பார்த்திங்கன்னா எத்தியோப்பியா தான். அதே மாதிரி எத்தியோப்பியாவுக்கு 5000 வருஷம் ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இங்கே உகாண்டாவில் படிக்கக்கூடிய அவங்க சோஷியல் ஸ்டடீஸில் எத்தியோப்பியாவை பற்றியும் இருக்கும். இந்த ஃப்ளைட் ட்ராவலில் ரயில் ஸ்னேகம் மாதிரி எனக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. அந்த பொண்ணை வந்து நான் அங்கே ஏர்போர்ட்டில் தான் மீட் பண்ணேன். அவங்க என்னை பார்க்கவுமே ஒரு சிரித்து பேசிட்டு என் பசங்கக்கிட்ட பேசினாங்க. அவங்க ஆக்சுவலி யூகேலேருந்து டெல்லி போனாங்க. நாங்கள் முன்ன பின்ன பார்த்துக்கிட்டதில்ல. ஆனால் 2 பேருக்கும் ஒரு ஹாப்பினஸ் கொஞ்சம் நேரம் பேசினதில். ஆனால் அவங்களுக்கு தமிழ் புரிஞ்சுது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த ஃப்ளைட்டில் நம்ம வந்து சென்னை கிளம்பியாச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே நிறைய பேர் சென்னைக்காரவங்களாம் நம்ம பார்த்தோம். அங்கே வந்தவங்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் உள்ள மற்ற கண்ட்ரீஸில் உள்ள நிறைய பேரை நான் பார்த்தேன். இப்போ வந்து நைஜீரியாலேருந்து வந்திருந்தாங்க, ஸ்னேகல்லேருந்து வந்திருந்தாங்க, காங்கோலேருந்து வந்திருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் அங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் சென்னைக்கு வந்தாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பிளேஸ் நீங்கள் ஞாபகம் வருதா? நாங்கள் வந்து மார்னிங் ரீச் ஆகிட்டோம். 11 மணிக்கு ஃப்ளைட் ஏறினோம். எத்தியோப்பியா டைமுக்கு 11 மணிக்கு ஃப்ளைட்டை ஏறினோம். இது வந்து ஆல்மோஸ்ட் டைம் 7 மணி. சென்னை கிடையாது, நம்ம இந்தியாவில் வந்துட்டுருக்கோம். ஸோ 7 மணி இருக்கும். எங்களுக்கு இங்கேயும் கரெக்டாக விங்குக்கு நேராக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னும் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் குழந்தைங்கள்லாம் வந்து தூங்கிட்டாங்க. தூக்கம் வரலன்னா நமக்கு கஷ்டம்தான். அவ்வளோ நேரம் 7 ஹவர்ஸ்க்கு மேலே வந்தோம். முன்னாடியெல்லாம் ஃப்ளைட்டில் போகிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக அப்படி இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈஸியாக எல்லாருமே ஃப்ளைட்டில் போகிறாங்க. அதனால் நீங்கள் பார்க்குற நிறைய பேருக்கு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எது, ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து இந்த தடவை ரொம்ப கஷ்டம் தெரியலை. ஏன்னா நாங்கள் வந்து தூங்கிட்டோம், நல்லா தூங்கியாச்சு. அதனால் அந்த ஃப்ளைட் ட்ராவல் எத்தியோப்பியாவிலேருந்து எங்களுக்கு சென்னை வந்தது பெருசாக கஷ்டமாக தெரியலை. எனக்கு எது ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவேன்னா அந்த மிட் நைட்டில் வந்து இறங்கிட்டு டிரான்சிட் ஆகி அப்படி வருவோம் தெரியுமா, அதுதான் வந்து நமக்கு தூக்கமெல்லாம் போயிடும், ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும். நாங்கள் சென்னைக்கு கரெக்டாக 8:30க்கு காலையில் 8:30க்கு வந்து இறங்கிட்டோம். என்னம்மா ஒரே சீனாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எங்களால் இதுக்கு மேலே எடுக்க முடியலை. சரி, எங்களை வச்சு இந்த தடவை பழி வாங்கிட்டாங்க. எங்களுக்கு நான் குழந்தைங்க தனியாக வச்சுட்டு வந்ததுனால பெஸ்ட்டு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி கொடுத்துட்டாங்களா என்னன்னே எனக்கு புரியலை. ஆனால் வந்து 2 ஃப்ளைட்லேயும் கரெக்டாக சேம் சீட்டில் தான் வந்து நான் இருந்தேன். சென்னை கொஞ்சம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம்.
சென்னை வந்து ரொம்ப நாளாச்சு நான் பகலில் வந்து எடுத்து, அதனால் லைட்டாக எடுத்திருக்கேன். ஸோ பெருசாக தெரியலை உங்களுக்கு. எம்மா சென்னையில் மரத்தே காணும், ஃபுல்லாக வீடாக தான் இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கவங்க, நாங்கள் வந்து இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க அங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓட்டு போடுறதுக்காக எத்தனை பேர் ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி நான் உகாண்டா போகும்போது எனக்கு எப்படி சொல்கிறது, ஏர்போர்ட்டை தூரத்துலேருந்து பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான். ஃப்ளைட்லலாம் போனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் போகிறேன், தனியாக போகிறேன். ஒரு டைரி எடுத்துக்கிட்டேன். அந்த டைரியில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எழுதிக்கிட்டேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் வந்து உகாண்டாக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்தேன். அது மறக்க முடியாத எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மெமரிஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சென்னை வந்தாச்சு. ஸோ வந்ததும் வந்து இனிமேல் வந்து ஊர் வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். சென்னை தோசை.